Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு யூதர்கள் சாபக்கேடான ஒரு நபர்கள். இல்லா மாஷா அல்லாஹ் அதிலே அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர. அருமையானவர்களே, ஏன் இந்த தலைப்பை இன்று நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய உலகளாவிய பிரச்சனைகளுக்கு அதனுடைய விதை போட்டவர் இவர்களாக இருக்கிறார்கள். ஒரு போர் நிகழ்கிறது, அதனுடைய அஸ்திவாரம் இவர்களுடையதாக இருக்கிறது. அதனால் உலக மக்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள். அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அந்த இரு நாடும் ஆசைப்பட்டாலும் இந்த யூதர்கள் அதை நிறுத்த விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கான அந்த கிரேட்டர் இஸ்ரேலை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம். அருமையானவர்கள், இப்படியாக உலகத்திலே ஒரு சபிக்கப்பட்ட நபர்களாக, மக்களால் வெறுக்கப்படக்கூடிய அருவருக்கத்தக்க குணங்களை கொண்ட நபர்களாக தான் இந்த யூதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இது இன்று மட்டுமா? இல்லை, மாறாக வரலாறு பதிவு செய்கிறது. இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே மிக கடுமையாக பேசியிருக்கிறார். இவர்கள் எப்பேற்பட்ட நபர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இவருடைய அந்த அருவருக்கத்தக்க செயல்கள், பெருமானாரிடம் வஞ்சகமாக நடந்து கொண்டது, பெருமானாரை கொலை செய்ய முயர்ந்தது, இதற்கு முன்பாக யூதர்களுக்கு மத்தியில் இறக்கப்பட்ட பல நபிமார்களை கொலை செய்ய இவர்கள் முற்பட்டது என்பதாக இவருடைய பாவ சுமைகள், இவருடைய இந்த விஷயங்களெல்லாம் அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே போகலாம். அப்போ இவர்கள் சாபத்திற்குரிய நபர்களாக எப்பொழுது மாறுகிறார்கள்? இவருடைய ஒரு சிறிய வரலாற்று பின்னணியை இன்று ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்திலே அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு தஜ்ஜாலுடைய ஆட்சி எதிர்பார்க்கக்கூடிய அவர்கள் இதற்கு தடையாக இருப்பது அவர்களுக்கு வேறு எந்த ஒரு மதமோ வேறு எதுவும் கிடையாது. வேறு எதையும் அவங்க தடையாக பார்ப்பதில்லை. அவர்களுக்கு கிறிஸ்துவர்களோ இந்துவோ இல்லை வேறு எதுவோ அவர்கள் தடை கிடையாது. மாறாக முஸ்லிம்களை, இஸ்லாத்தை தன்னுடைய தடையாக பார்க்கிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே இவர்களால் என்ன என்று திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கிறது, இவர்களால் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்திருப்பது நலவான ஒரு காரியமாகும். அருமையானவர்களே, எப்பேற்பட்ட யூதர்கள், இவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த யூதர்கள் அவருடைய சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்கும்? ஒரு முஸ்லீம் இடத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் குர்ஆனிலே 5வது சூராவில் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, மனிதர்களிலேயே யூதர்களும் இணை வைப்போரும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு கடும் பகைவராக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று கூறுவோர் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேசத்தில் மிக நெருக்கமாக இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் அவர்களில் மத குருமார்களும் உண்டு, துறவிகளும் உண்டு. அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பெருமை அடிக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அருமையானவர்கள், இந்த காட்சியை என்று பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்திய நாடு அப்படிப்பட்ட ஒரு நாடு. இவங்க எல்லாமே இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்களுக்கு என்னது? இது இது மதர்லேண்டு, இஸ்ரேலு ஃபாதர்லேண்ட் அவர் கூறக்கூடிய வார்த்தை. அப்போ குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இணை வைப்போரும் யூதர்களும்
ஈமான் கொண்ட அந்த அடியாரிடத்திலே கடும் பகையை வெளிப்படுத்துவார்கள் என்பதாக அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தைகள் இன்றைக்கு பார்க்குறோம். எங்கள் நாட்டுடைய என்னது எங்களுடைய பிரதமர் போய் என்ன வார்த்தையை பேசிட்டு வரார் என்பதான். அருமையானவர்களே, அப்போ இது மட்டுமா? கிறிஸ்துவர்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு நட்பாக நேசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. அதில் பல கூட்டம் இருக்குது. அதில் ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் காரணம்? அதில் குருமார்கள் இருக்காங்க, துறவிகள் இருக்காங்க. துறவிகள்கிட்ட பெருமை இருக்காது. எனவே அதற்கு சத்தியத்தை பேசுகிற நபர்கள் இருப்பதன் காரணமாக இவர்கள் நெருக்கமாக ஆகுவதற்கு காரணம் இருக்குது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இது நடக்கும். எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய நேரம் ஈசா நபியை அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கூறும் பொழுது, உங்களுக்கு நான் கடவுளாக வரவில்லை, மாறாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் சாதாரண நபராக வந்திருக்கேன். எனவே என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாம் என்னை கடவுளாக ஏற்றது தவறான விஷயம். அப்படி நானும் கூறவில்லை, என்னுடைய தாயும் கூறவில்லை என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அவர்களெல்லாம் இஸ்லாத்தை தழுவுவார்கள். எனவே இவர்கள் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அருமையானவர்களே, மேலும் இந்த யூதர்கள் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு மிக நெருக்கமாக இருப்பதை போன்று இருந்து கொண்டு கடுமையான முறையில் பகைமையும் வெறுப்பையும் உமிழக்கூடிய துரோகிகளாக இருப்பார்கள் என்பதாகவும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இன்றைக்கி அந்த காட்சியை அரபுலகத்திலே பார்க்கின்றோம். அரப் அக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை யூதர்கள் போட்டார்கள். அரப் அக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத ஒப்பந்தம். என்னது? அதாவது ஆப்ரஹா அக்கார்டு. இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளி தானே அரபுகளும் இஸ்ரேலும் யூதனும். நம்மையே அடிச்சுக்கணும், ஒன்றா இருப்போமே என்பதாக. சரி, அப்படி போட்டியே. அப்போ பக்கத்தில் இருக்க பலஸ்தீனி அடித்த அவன் அரபு இல்லையா? அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய வழியில் வந்தவர்கள் இல்லையா? இங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கு, லெபனானில் அடிக்கிறான். அவர்கள் அரபுகள் இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளி கிடையாதா? அப்போ அருமையானவர்களே, குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது, இவர்கள் எப்பேற்பட்ட மோசக்காரர்கள் என்று சொன்னால் நெருக்கமாக பழகுவதை போன்று கடுமையான முறையில் என்ன செய்வாங்க, உங்கள் மேலே வெறுப்பை உமிழக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆனால் இன்றைக்கி இந்த அரபு ஆட்சியாளர்களுடைய கையாளாக தனத்தை நம்ம பார்க்குறோம். யூதர்கள் அந்த ஒட்டுமொத்த அரபு நாட்டிலையுமே எப்பயுமே சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுதி வச்சு சென்றார்கள். ஆனால் அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டு என்ன செஞ்சாங்க இவனுங்க? இல்லை யூதர்களோடு நம்ம நெருக்கமாக இருக்கலாம் என்பதாக கூறினாங்க. ஆனால் இன்றைக்கி அவன் திட்டம் போட்டிருக்கான், நமக்கு இந்த குட்டி ஒன்று நாடு எப்படி பத்தும்? இது பத்தாது, கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் அவன் ஆரம்பிச்சிட்டான். அருமையானவர்களே, அப்போ நம்ம இந்த யூதர்களை குறித்து நாம் புரிய வேண்டியது எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இறை தூதர்கள் இறைவனின் கட்டளைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும் போது இறைவனின் போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் முழுமையான கூலியை பெறுவார்கள். ஆனால் இறைவனுக்கு மாறு செய்து கட்டளையை கட்டுப்படாத அந்த அவசரக்காரர்கள் யார் என்று சொன்னால் அதுதான் யூதர்கள் என்பதாக கூறினார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடந்து கூலியை பெறுவது நல்லடியார்கள். ஆனால் இந்த யூதர்கள்ட்ட மட்டும் ஒரு நபி அனுப்பணும்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டளையே மாற்றி தன்னுடைய மனவீச்சுக்கு தகுந்தாப்பில் நடந்து நாசப்படுத்திக் கொள்வார்கள் என்பதாக வருது. இதுதான் யூதர்கள். மேலும் யூதர்களை பற்றி இவர்கள் இழிவுபடுத்தப்பட்ட பாவிகள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இவர்கள் இழிவுபடுத்தப்பட்ட பாவிகள். எப்படி? அருமையானவர்களே, இவர்களை ஒரு முறை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எஜிப்தில் அடிமையாக இருந்தாங்க ஃபிரௌன்ட்ட. அங்கேருந்து இவங்களை காப்பாற்றி கன்னான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போகிற நேரம் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம், இங்கே நீங்கள் போங்க என்பதாக அவர்களுடைய வேதங்களாமல் இருக்குது, குர்ஆன்லையும் இருக்குது, பைபிள்லையும் இருக்குது, உண்மைதான். ஆனால் இவங்க போனாங்களா? ஏன்னா அன்னைக்கு அவர்கள் முஸ்லீம்கள், அங்கே ஒரு நபி இருந்தார், அல்லாஹ் அங்கே அவர்களுக்கான கட்டளைகளை அவர்களுக்கான தீனை போதித்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு. ஆனால் அந்த ஜெருசலத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே ஜப்பாரீன்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஜப்பாரீன்கள்? மலிக்குகள் என்று கூறக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பழைய அரபிகள் தான் அவங்களாம். அப்போ அந்த நபர்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இவங்கள்ட்ட போய் எப்படி நாங்கள் போர் செஞ்சு உள்ளே போக முடியும், இவங்கள்ட்ட போர் செஞ்சு எப்படி உள்ளே போக முடியும்? பார்த்துட்டு
மூசா நபிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த நபர்கள் எல்லாம் ரொம்ப வலிமையானவர்களாக இருக்காங்க, எனவே அல்லாவும் நீங்களும் போய் போர் செய்யுங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வந்துக்கிறோம் என்பதாக கூறினாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஃபிரௌன்ட்ட மிக கடுமையாக அடிமையாக உரிமை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கூட்டத்தை அவரிடத்திலிருந்து அல்லாஹ் ஈடேற்றமே செய்தான். சாதாரண ஈடேற்றமா? இவர்கள் கண்ணுக்கு முன்பாக அந்த பேரரசனை, அந்த கொடுங்கோலை அல்லாஹ் அழித்து காட்டினான். இத்தனையும் உதவி செய்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்தவர்களாக அவர்கள் ஒரு நன்றி கெட்ட வார்த்தை கூறுகிறார்கள், நீங்களும் அல்லாஹ் போய் போர் செய்யுங்க, நீங்கள் ஜெயிச்ச பின்னாடி வரோம் என்பதாக. அல்லாஹ் பார்த்தான், கடுமையான அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. அல்லாஹ் சொன்னால் 40 வருஷம் இந்த பூமியை உங்களுக்கு ஹராமாக்கிறேன். எது? அந்த ஜெருசலத்தை. அதுக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது. நுழையணும் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியாது. இறுதியாக சினா என்ற அந்த பள்ளத்தாக்கில் செக்கு மாடு எப்படி சுற்றி ஒரே இடத்த வருமோ, இந்த சினாய் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே பேரலான்னு முயற்சி பண்ணுவாங்க. இரவோட இரவாக அந்த மாட்டு வண்டி, ஆட்டு வண்டி, அது என்ன குதிரை வண்டி எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம கிளம்பிடலாம். காலையில் விடிய நடப்பாங்க. காலைல பார்த்தா மறுபடியும் எங்கே கிளம்புனா அங்கேயே இருப்பாங்க. இப்படி ஒரு சாபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள். அருமையானவர்களே, இந்த சாபமெல்லாம் எதற்காக இவர்கள்ட்ட வந்திருக்கு பாருங்கள். இந்த விஷயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிட்டு இருக்கும்போது மிக்தாப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு புன்னையோடு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அவங்களுடைய நபி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய அழைக்கும் போது இப்படி ஒரு நன்றி கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிட்டாங்க, இந்த யூதர்கள் கூறிட்டாங்க. நாங்கள் அப்படி சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். எங்களுடைய நபியினுடைய முன்பக்கம், எங்களுடைய நபியுடைய பின்பக்கம், என் நபியுடைய வலது பக்கம், எங்கள் நபியுடைய இடது பக்கம் நின்று எதிரிடத்தில் நாங்கள் போராடுவோம், அதுதான் நாங்கள் என்பதாக அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படியாக வரலாற்று இதில் இவர்கள்ட்ட என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு மோசத்திற்குரிய நிலையாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு முறை ஹைபருடைய ஒரு யுத்தம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு செய்யப்படுது. ஏன் முஸ்லீம் மேலே, அதுவும் இந்தியாவில் வரவங்களுக்கு ஏன் இவ்வளோ, இங்கே இருக்கிற யூதருடைய வம்சாவளியில் வந்த இங்கே இருக்கக்கூடிய ஆரியர்கள் அவங்களும் சேர்ந்து வந்தால் ஏன் வெறுப்பை உமிழ்கிறார்கள்? முஸ்லீம்கள் மீது இவ்வளோ ஒரு வெறுப்பை உமிழ்கிறார்கள். வரலாற்றில் இதெல்லாம் தேடி சில ஆய்வுகளை எடுக்க வேண்டும். அருமையானவர்கள், மதினாவிலே ஹைபர் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த ஹைபர் என்ற பகுதி முழுக்க யூதர்கள் சில 1000 வருடங்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில 1000 வருடங்களாக. அவங்க தான் மூசா நபி காலகட்டத்திலே ஜெருசலம் பேர்லையா வாக்களிக்கப்பட்ட பூமி தான். ஆனால் அந்த நபி ஏற்றுக்கிட்டு அந்த பூமியில் நுழைஞ்சாங்களா? அன்றைக்கி நுழையலை. பிறகு ஒரு 40 வருஷம் கழித்து மீண்டும் அல்லாஹ் அந்த சபிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அந்த சினாய் பள்ளத்தாக்கிலே கஷ்டப்படும் போது ஒரு நபி அனுப்புனான். அவங்களுடைய துவா பரக்கத்தின் காரணமாக அந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க. அந்த பகுதிக்குள் நுழைஞ்சாங்க, இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் சும்மா இருந்தாங்களா? அவர்கள் ஒரு நாட்டை உருவாக்குறாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பார்த்தா அல்லாஹ் நபிமார்கள் இறக்கப்பட்ட கொல்லப்படுறது, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் மாறு செய்வது என்பதாக ஃபசாத் பூமியில் மிக அதிகமாக செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களை விட இவர்களை நான் மேலானவர்களாக ஆக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அறிவில் சிறந்தவர்கள் துணிச்சல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நேர்மையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி. அப்போ அந்த பூமியை விட்டு இவர்கள் மீண்டும் ஒரு முறை ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருந்த புக்த் நசர் என்ற ஒரு மன்னனின் படையெடுப்பினால் இவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். கைதிகளாக பிடிச்சிட்டு எங்கே கூட்டு வந்தாங்க? ஈராக் கூட்டு வந்தாங்க. ஈராக்குக்கு வந்த நேரம் அங்கே இருக்க பாபிலோன் என்ற நகரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே 2 வானவர்கள் மூலியமாக இந்த தல்சமாத், அதாவது இந்த மாந்திரிகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் முசீபத்தாக இறங்கியதை பிறகு இவர்கள் ஒரு ஆட்சியவே பிடிப்பதற்கு அதை பயன்படுத்துவதற்காக கற்றுக்கொண்டார்கள். அருமையான இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் டெக்னாலஜி அதிகமாக அவன்கிட்ட இருந்தால் வெளிப்படுது, அவன் தான் கொடுக்குறான். ஆனால் என்ன சொல்லுவான்? மாந்திரியம் கிடையாது, இது கிடையாதும்மா. ஆனால் இவன் என்ன செய்வான்? பால் என்ற ஷைத்தானுக்கு குழந்தைகளை பலி கொடுத்து நீ நான் நடத்துகிற போருக்கு எனக்கு நீ வெற்றியை கொடு என்பதாக கேட்பான். ஈரானில் போர் ஆரம்பிக்கும் போது என்ன செய்தார்கள்? பச்சை குழந்தைகள் மேலே போய் குண்டை போட்டான். ஆனால் ஈரானுக்கு பதில் அப்படியெல்லாம் குழந்தைகள் மேலேயோ அரபு நாட்டிலேருந்து அடித்தான். யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு வீரன் என்று சொன்னால் போர் வீரனை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும்.
ஒரு கோழையாக அப்பாவி பொதுமக்களையோ குழந்தையை கொள்வது வீரம் கிடைக்காது. அப்போ அந்த குழந்தையை இவன் கொன்னது சொல்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க, ஏறத்தாழ அதில் ஒரு 300 குழந்தைகளுக்கு மேலே மௌத். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் இவனுங்க ஷைத்தானை வணங்குறாங்களே, அந்த ஷைத்தானுக்கு ஒரு பலிப்பீடாக கொடுத்து விட்டு இந்த போரில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்வாங்க, வெளியே வந்தால் அறிவியலுக்கு முன்பாக மாந்திரிகம் ஒன்றும்லாம் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. அருமையானவர்களே, இவர்களுக்கு ஒரு இழிவான ஒரு தீர்ப்பு. அந்த ஹைபரை பற்றி நம்ம இன்னும் சொல்கிறோம் பாருங்கள். ஹைபரில் இவங்க மிக நீண்ட காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைபருக்கு இந்த ஈரான்லேருந்து ஒரு மன்னர் போர் எடுத்ததில் அந்த நாட்டிலேருந்து எல்லாம் தெரித்து ஓடுறாங்க. சிலர் ஐரோப்பியா பக்கம் உயிர் பிழைக்க ஓடுறாங்க, சிலர் எஜிப்து பக்கம், சிலர் இந்தியா பக்கம், அதில் சிலர் மதினா பக்கம் ஓடியாந்துடுறாங்க. எதன் அடிப்படையில்? அவருடைய வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இறுதி தூதுவர், மகத்துவமிக்கவர், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர் என்ற எல்லா நன்மாராயும் கூறப்பட்டவங்க. இவனுக்கு ஒரு துணிச்சல், நபி அப்படின்னு சொன்னாலும் யூதர்கள் தானே வராங்க. அப்போ இவங்க வர நேரம் உலகத்தை நம்ம அந்த நபியை வச்சு டாமினேட் பண்ணி பிடிச்சிடலாம் என்பதாக. எப்படி சஹாபாக்கள் எல்லாம் வெற்றியை கொடுத்தான், குறைஷிகளை உலகம் முழுக்க ஆட்சியாளர் எல்லாம் ஆக்கலாம் பார்த்தீங்களா, அதை இவனுங்க ஆசைப்பட்டாங்க. எங்கே வருவார்? பேரிச்சும் குலைகள் தொங்கக்கூடிய அந்த மதினா நகரத்துக்கு நடுவில் வருவார், பதிவு செய்யப்படுது. அப்போ அந்த இடத்துக்கு போயிடலான்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சால், விலங்கின ஒரு கூட்டம் நேரம் இங்கே வந்துட்டாங்க, மதினாவுக்கு வந்துட்டாங்க. 1000 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நபிசாஸ் என்ன வரல. அப்போ நபிசாஸில் வந்த செய்தி பிறகு தெரியுது, நபி என்பதாக அவர்களுடைய எல்லா அடையாளங்களையும் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் நபி என்று ஏற்பதற்கு முன்பாக குலம் எந்த குலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா அரபு குலத்தை சேர்த்தவங்க. அப்போ இந்த முகமது நபி நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய இந்த கண்ணியம், இந்த உயர்வு, இந்த உலகத்தில் நமக்குன்னு உள்ள அந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறதுன்னு சொல்லி அப்படியே நபியை கைவிட்டாங்க. கை மட்டுமா விட்டாங்க, எப்படியுடைய வளமை, எல்லா நபிமார்களையும் கொலை செய்தார்களோ, நபிமார்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தார்களோ, அதே சூழ்ச்சியை நபிசாசம் அவங்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டாங்க. அப்போ தான் அந்த ஹைபர் போரும் நடக்குது. அருமையானவர்கள், அந்த ஹைபர் போரில் இவனுங்க நபிசாசில் ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க. என்ன ஒப்பந்தம்னா, நிலம் விஷயத்தில் இவனுங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி பாருங்கள், எல்லா நாளும் இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க, வட்டிக்கு கொடுத்து பிழைக்கிறது. யாருன்னா சஹாபாக்களுக்கு பணம் தேவைன்னா அங்கே போய் நம்ம சேட்டுட்ட கடை, இந்த ஊரில் சேட்டுமா, நகையை வைக்கிறது, இடத்த வைக்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு காசை கொடுப்பாங்க. காசை கொடுத்துட்டு குறுகிய நேரத்தில் முடிச்சுட்டா அது வட்டி இல்லாமல் சீக்கிரமாக கொடுத்த காசுக்கு முடிஞ்சிடும். அவரால் கட்ட முடியல, நாள் இழுக்குது, காலங்கள் இழுக்குது, 5 வருஷம் 10 வருஷம் ஆகுதுன்னு பார்த்தா அந்த நிலத்தையே அபகரிச்சார். நிலம் ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவன் கொடுத்த கடன் 10 லட்சம் தான், 10 லட்சத்தை முடிச்சிருக்கலாம். நாளாகி அந்த வட்டியே அந்த 50 லட்சத்தை கவர் பண்ணிடுச்சு, நிலத்தை எழுதி கொடுத்துட்டு நீ போயிட்டே என்பதாக மதினாவிலே நபிசாசனம் வருவதற்கு முன்பாக உள்ள காலகட்டத்தில் இப்படி யூதர்கள் அந்த நிலத்தை அபகரித்து வைத்திருப்பது, அந்த யூதர்கள் தெளிவாக இருந்து 2 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அடிபட்டு மூத்தா போயிடுவோம்னு சொல்லி அங்கே போய் இங்கே எப்படி பிரிக்கிறாங்கல்ல இந்து முஸ்லீம், அதே மாதிரி அங்கே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஹவுஸ் ஹஜரஜன் 2 கூட்டமாக பிரித்து வைத்து கொண்டு அவர்களுக்கு மத்தியில் அப்பப்போ ஆயுதங்களை கொடுத்து சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு வேலை பழப்பாகவே இருந்திருக்கு. அப்போ நபிசாசலம் அவங்க வராங்க, அந்த நெடுங்காலமாக பகை கொண்டு அந்த மதினால சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 அன்சாரி சஹாபி கூட்டமும் நபிசாசன வருகைக்கு பிறகு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. வந்தோடனே சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் என்ன இது இல்லை, 2 பேரும் பரம எதிரி அல்ல, மிக நெருங்கிய தோழர்கள், ஒரே தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்பதாக முசாவா செய்ய வைக்கிறாங்க. இதிலிருந்து இவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு நபிசாசலம் மேலே உள்ள கோபம். அப்புறம் நபிசாசலாம் சொன்னாங்க, யார் ரசூல்லா, நாங்கள் பார்க்க தான் என்னது எங்கள் பூமியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட இருக்க பெரும் சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் போய் கடனில் வச்சு மொத்தமாக மூழ்கிருச்சு, எல்லாம் அவங்க கையில் இருக்குது. எப்படி இதை செஞ்சாங்க? வட்டி என்ற முறை. அப்போ தான் வட்டியுடைய ஆயத்தெல்லாம் இறக்குறான். வட்டி ஹராம், வட்டி ஒருத்தனையுடைய உண்மையான அவனுடைய என்னது உழைப்பை உறிஞ்சக்கூடியது, அழிக்கக்கூடியது. எனவே வட்டியை வாங்காதீர்கள், வட்டியை கொடுப்பதும் ஹராம், வட்டிக்கு நீங்கள் கணக்கெழுதி வைப்பதும் ஹராம், அங்கே யார் கணக்கெழுதுறானோ அந்த அந்த சாட்சியாளரும் ஹராம் என்பதாக அந்த சம்பந்தமாக எல்லாம் வருது. அப்போ பெரும்பாலான பகுதிகள் இவங்க ஹைபரில் இருக்காங்க. நபிசா சொன்னாங்க, அசல் கடனை மட்டும் வாங்கணும் யூதர்கள், மற்றபடி எந்த நிலத்தெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ சஹாபாக்கிட்ட கொடுத்துடணும் என்பதாக சொன்னாங்க. இவங்க வேறு வழியில் கேட்டாகணும், இல்லை நபிசாசலம் நினச்சா ஒரே இரவோடு அடித்து அங்கேருந்து விரட்டிடலாம், ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நபிசாசலம் அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் இந்த விஷயமெல்லாம் அங்கே பேணுதலாக நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ ஒரு நேரம் நப்சாசலம் எதிராக இவர்கள் போர் செய்ய துணிகிறாங்க. நப்சாசலத்துக்கு எதிராக அந்த ஒட்டுமொத்த அரபுகளையும் ஒன்று திரட்ட துணிகிறாங்க. இதெல்லாம் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகல் யுத்தம் என்ற யுத்தத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரசீகத்திலிருந்து வந்த அந்த பாரசீகங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஈரான் தான். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு சம்மந்தமாக ஒரு ஹதீஸே இருக்குது. பாரசீகத்தில் உள்ளவர்கள் அந்த கல்வி சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவர்கள் சென்று பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்தளவு கல்வியின் தேட்டம் பசி உள்ளவர்கள் என்பதாக அவர். பல மதுகளுடைய இமாம்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ கல்வியின் தேடலுடையவர்கள் ஈரானுடைய பகுதி தான். அப்போ ஃபார்சி ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த அரபு ஒன்று சேர நேரம் எங்கள் ஊரில் சண்டன் வந்தால் பெரிய அகலியை வெட்டி வச்சுக்குவோம். அதில் எவனா இறங்கணும்னு நினச்சானா இங்கே இருக்க அம்பு வீரர்கள் அவனை கொண்டுருவாங்க. அவன் எவ்வளோ பெரிய படம் என்னமோ எடுத்துகிட்டு வந்துட்டோம், நபியை நம்மளால் சமாளிக்க முடியும்னு ஒரு அழகான யோசனை கொடுத்தாங்க. 40 அடி பெரிய ஒரு குழி, அதோடைய அகலம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் இறங்கி இந்த பக்கம் கடக்க முடியாது. இறுதியாக அந்த போரில் ஜெயிக்கப்படுது. அருமையானவர்களே, இந்த போருடைய நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஹைபருங்கிறது மதினாக்குள்ளே தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெண்கள், சஹாபாக்களுடைய அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் மதினாக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதினாவில் இருந்த யூதர்களோட ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க, உங்களுக்கு எதிராக யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களோட என்ன செய்வோம், போர் செய்வோம். எங்களுக்கு எதிராக யார் வந்துட்டால் எங்கள் கூட நீங்கள் நின்று போர் செய்யணும். போர் செய்ய முடியலையா, எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்பது தான் ஒப்பந்தம். ஆனால் இந்த போருக்கு தூண்டினவனுங்களே இவனுங்க தான். இது பின்னாடி தெரிய வருது. அது இல்லாமல் இப்போ சஹாபாக்கள் எல்லாம் எல்லைக்கு போயிட்டாங்க போர் செய்ய. இங்கே பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க ஆள் கிடையாது. யூதரில் ஒருத்தன் உளவு பார்க்க வந்தான். இப்போ போய் இவங்க தாக்குனா யாரும் அங்கே காப்பாற்ற ஆண்கள் இருக்காங்களா என்பதாக ஒரு பெண் சஹாபி அவன் மண்டையை உடச்சி அவனை அங்கேயே மூத்தாக்கிடுவாங்க. அந்த உளவாளியை பெண் சஹாபி வீரர்கள். அருமையானவர்களே, அப்போ இந்த போரில் அல்லாஹ் பெரிய உதவி செய்கிறான். அகல் யுத்தத்தில் அவரெல்லாம் முற்றுகையிட்டு இருந்தாங்களே தவிர உள்ளே வர முடியல. அதான் வந்தால் அம்பு மலை பொழியும் அவங்க மேலே முடியாது. அந்த அகலை தாண்ட முடியாது, அந்த குழியை தாண்ட முடியாது. இறுதியாக ஒரு நீண்ட நாள் முற்றுகையிடுறாங்க. கடைசி அல்லாஹ் மெரும் ஒரு புயல் காற்று அனுப்பி அவனுடைய படையெல்லாம் அடித்து ஓட விடுறான். அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் மூச்சோட வீட்டுக்கு வந்து தன்னுடைய வாளை வச்சுட்டு போய் குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி முடிச்சிட்டிங்களா? இன்னொரு துரோகியை நீங்கள் களை எடுக்க வேண்டியது இருக்கு. அவனுங்களை களை எடுக்காமல் எப்படி நீங்கள் கீழே வச்சிட்டீங்க? நானும் என்னுடைய வானவருடைய படையும் இந்த துரோகிகளான இந்த யூதர்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை. அவங்களுடைய கோட்டைகளை போய் பலமாக அசைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய தோழரோட படையோட கிளம்பி வாங்க. போன நிமிஷம் அப்படியே மறுபடியும் சட்டையை மாற்றினாங்க, வெளியே வந்தாங்க. அசர் தொழுகையை ஹைபரில் தொழுதுக்கலாம், எல்லாம் டக்குன்னு கிளம்புங்க என்பதாக கட்டளை இட்டுட்டு படையை புறப்பட்டுட்டாங்க. அருமையானவர்களே, அங்கே போகப்படுது. அந்த இடத்துல தான் அந்த மக்கள் எல்லாம் அவருடைய அந்த துரோகத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நம்ம அப்படி தான் இருந்தோம் என்பதாக. இறுதியாக அந்த ஹைபரை விட்டு ஒட்டுமொத்தமாக காலி செய்யப்பட செய்யுது. அது எப்படி? அவர்களில் இருந்த ஆண்கள் எல்லாம் கொலை செய்யப்படணும், பெண்கள் குழந்தைகள் மட்டும் நாடு கடத்தப்படணும். இதுதான் தீர்ப்பு. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அருமையானவர்களே, அப்படியாக அவங்கள்ட்ட இருந்த ஆடு மாடை மட்டும் ஓட்டிக்கிட்டு மிச்ச மீதியோட உயிர் பழச்சா போடுன்னு அன்றைக்கி இருந்து கிளம்புனாங்க தான். இது எப்போ நடக்குது? 1400 வருடங்களுக்கு முன்பாக அன்னை நடந்த சம்பவம். அன்றைக்கி கிளம்புனாங்க, நேராக வந்துட்டாங்க. அப்படியே ஈராக்கு, ஈரானு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்படியே இந்தியாவுக்கு நுழைஞ்சிட்டாங்க. இவனுடைய வரலாறே இதுதான். நீங்கள் அப்போ கேள்விப்படுவீங்க, என்னது ஹைபர் போலன் கலவை வழியாக ஆடு மாடை ஓட்டி வந்தவர்கள் என்பதாக இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அப்போ இந்த ஹைபர் எங்கே இருந்துச்சு? மதினாவில் இருந்துச்சு. இவனுங்க பண்ண இந்த சூழ்ச்சியின் காரணமாக அடித்து விரட்டப்பட்டவர்கள் கேவலமான இந்த யூதர்கள். போலன் கணவாய் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் உள்ள என்ட்ரானிங்கன்னா பெரிய ஒரு கணவாய். அது வரலாற்றில் அதிகமான இடத்துல பல போர்கள் அதுக்குள்ளேயே நடந்திருக்கு. அப்போ ஹைபர்லேருந்து புறப்பட்டு போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. வரும்போது என்ன வந்தாங்க? மாடோடு வந்தாங்க. அதோடு பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு எல்லாம் என்பதாக. இங்கே வரும்போது இங்கே யாருமே ஏற்றுக்கல அவனுங்கள. ஆனால் அப்புறமேல் தான் அந்த சம்பிரதாயம், சாங்கியம், என்னெல்லாம் உல்டா கதைகள் இருக்கோ எல்லாத்தையும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக 2000 வருஷமாக இவங்களுக்கு மத்தியில் திணிச்சு இல்லாத ஒரு கதை, அந்த கதைக்கு பின்பாக ஒரு மதம். அருமையான சொல்வது சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் இன்றைக்கி நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்த தெரியுங்களா?
நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தெரியுது ஒரு அமைதி பூங்கா. நீங்கள் அப்படியே கர்நாடகா பக்கம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தால் தெரியும். ஒருத்தர் ட்ரெயின் பயணம் டெல்லி வரைக்கும் போயிட்டு வாங்க, இப்படி ஒரு ஷூட்டில் போங்க, முஸ்லீமாக போங்க, அவன் எப்படி பார்க்குறான், ஏன் அப்படி பார்க்குறான், ஏன்னா அவன் வார்த்தை எடுத்துட்டான் 2000 வருஷமாக. எனவே அருமையானவர்களே, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம். இன்றைக்கி அவன்கிட்ட இருக்கிற மாதிரி வேதம் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அவனுடைய வேதம் என்ன, அந்த உள்ளவங்க தான் படிக்கணும், அது அவங்க தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சாங்கியம். இங்கே அப்படியே இல்லை. யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் கட்டி அணைச்சி ஏற்றுக்குவோம். யாரெல்லாம் படிக்கலாம், அடுத்த நேரம் இமாமாவே நிற்கலாம். இதுதான் இஸ்லாம். எனவே அருமையானவர்களே, இந்த காழ்ப்புணர்ச்சி இது இங்கே இருக்கிறவன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். உலக லெவலில் அடி வாங்கினவன் அந்த காலத்துலேருந்து அங்கே மத்திய பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறான். இவ்வளோ தான் சுருக்கம், இவ்வளோ தான். அப்போ யாரால் பிரச்சனை? அப்போ மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்றால், சஹாபாக்கள் போல எழுச்சி வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் சஹாபாக்களை போல நம்ம சரி பண்ணிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். இனி அல்லாஹ் யூதர்களின் சூழ்ச்சியை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு எப்படி சஹாபாக்கள் ஈமானிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவி பெற்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களாக வல்லல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல்